வணக்கம் மக்களே, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அமோகமாக எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வந்து கொடுக்கணும்னா நான் வேண்டிக்கிறேன். வருஷத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வருஷத்தின் மொதல் நாளே வந்து இந்த டாப்பிக்கை பேசுறதுல நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ஒருத்தர் கூட சண்டையோ இல்லை ஒருத்தர் கூட மன வேற்றுமை இருக்கும்போது போய் நம்ம சண்டை போடுறோம். ஏன் இப்படி பண்ண, அது ஏன் பண்ண, இது ஏன் பண்ண, இது ஏன் செஞ்ச, அது ஏன் செஞ்சேன்னு சொல்லிட்டு. பட் பிரச்சனை என்ன தெரியுமா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பழைய விஷயங்களையும் சேர்த்து இழுத்து தான் பேசுகிறோம். நம்ம நீ அன்னைக்கு அப்படி பண்ண, இப்போ நீ இப்படி பண்ணுற, அதை அன்னைக்கு செஞ்ச, இது இன்னைக்கும் நீ இப்படி பண்ணுற, இது சரியில்லை, நீ ஒவ்வொரு டைம் இப்படி தான் பண்ணுற, இதெல்லாம் வந்து கரெக்டே கிடையாது, அப்படி இப்படின்னு பேசுகிறோம். நல்லது தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பழைய விஷயங்களை எடுத்து இல்லை பாரு நீ அதை பண்ணுற, திருப்பி திருப்பி அதே பண்ணிகிட்ருக்க, இது சரியில்லைன்னு சொல்கிறது கரெக்டு தான். ஓகே, அவனை வந்து நீ வந்து புரிய வைக்கிறேன்னு எடுத்துக்கலாம், அவனுக்கான விஷயங்களை நீ வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு எடுத்துக்கலாம். பட் தெர் இஸ் அ ஃப்ளிப் சைட் டு இட்டுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு டாட் இருக்கு இல்லையா, அதுதான் அன்னைக்கு பிரச்சனை. பழைய பிரச்சனைகள் பேசி முடிச்சாச்சு, கரெக்டாக, அதை பேசி அதுக்கான தீர்வு கிடைச்சாச்சு, அதுக்கான விஷயங்கள் முடிச்சாச்சு. ஆனால் நீ வந்து இந்த டாட்டை கொண்டு போய் இன்னொரு அந்த பழைய டாட்டையும் வச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க டாட்டையும் வச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க டாட்டையும் வச்சு, அது பெரிய கோடாயிருங்க. அதனால தாங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. சின்ன விஷயத்த அது டாட்டாக இருக்கும் போதே முடிச்சிருங்க. பல டாட்டு பக்கத்தில் வச்சு கோடாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் அதை அழிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு டாட்டை அழிக்கிறது 2 செகண்டு, ஒரு கோடு அழிக்கிறதுக்கு யோசித்து பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். சின்ன விஷயமா அன்னைக்கே பேசி அப்பயே முடிச்சிருங்க. டாட்டா வைங்க. தயவுசெய்து அதை இழுத்து கோடாக போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி 2 பேருக்கும் மன கஷ்டம் வரும்போது தேவையில்லாத வேலைங்க. அதனால் டாட்டா வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வாழுங்க, பி ஹாப்பி, ஹேவ் அ வண்டர்ஃபுல் இயர் அஹெட். தேங்க்யூ.